ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் ஒரு பலகாரம் தான் செய்ய போறோம். என்ன அது என்ன செய்ய போறோம்? முங்கவும் என்ன சிங்கள நாங்க பைத்தம் பணியாரம்னு சொல்லுவோம் நண்பர்களே. அதைத்தான் சிங்களாக்கள் எப்படி செய்வினமோ அதே மாதிரி நான் செய்ய போறேன். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா என்ன, முங்கவுமென்னு சொல்லுவேன். நம்ம அதுதான் செய்ய போறேன். நீங்களும் இதே மாதிரி சித்திரை வருஷத்துக்கு செய்து சாப்பிடுங்க. நான் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அங்க பாருங்க, அந்த டேங்க்ல தண்ணி நிறைஞ்சு 3 நாளா ஓடிக்கொண்டிருக்கு நண்பர்களே. தெரியுதா? நாங்களும் யாராவது இருக்கணுமா சொல்றதுக்கு வருவீனுமான்னு பார்த்தா யாரையுமே காணல. அங்க பாருங்க, அந்த மொட்டை மாடியெல்லாம் நிறைஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கு தண்ணி. அவ்வளவு தண்ணி போகுது. அதை பார்க்க அப்படி ஒரு கஷ்டமா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பேர் தண்ணி கஷ்டப்படணும் இல்லையா? நானும் தேடி தேடி பாக்குறேன் நண்பர்களே, யாராவது இருக்கணுமாட்டா. அந்த கீழ்வீட்டு ஆண்டிட்ட கூட சொன்னோம் தண்ணி ஓடுதுன்னு சொல்லி. ஆனா யாருமே அது பார்க்கவும் இல்லை. ஒருவேளை சித்திரை வருஷ லீவுக்கு ஊருக்கு போயிட்டு தெரியாது, தொடர்ச்சியா 3 நாளா அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கு தண்ணி. பாத்தீங்களா? வாங்க கடகடன்னு செய்யலாம். இப்ப பயரை வறுத்தெடுப்போம். இது பாத்தீங்கன்னா இதுல பயரை எடுத்துருக்கிறேன் நான், 200 கிராம் பயர் எடுத்திருக்கேன். பயரை நல்லா வறுத்தெடுப்போம். இது பாருங்க, நாங்க அந்த பைத்தம் பணியாரம் சுடுவோம் நண்பர்களே, அதுல தம்பின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஷேப் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வாங்க செய்யலாம். முதல்ல பயரை நல்ல வடிவா கலர் மாற வறுத்தெடுப்போமா. இப்ப பாருங்க, பயறு நல்லா வறுபட்டுட்டு இனி இதெல்லாம் இறக்கிட்டு கொஞ்சம் ஆறட்டுக்கும். ஆறினோடனே இதை வடிவா அரைச்சு எடுப்போம் கிரைண்டர்ல. அதுக்குள்ள மறுபடியும் இந்த சட்டியை வச்சுட்டு அரிசிமா எடுத்துருக்கேன். இது வெள்ளை பச்சை அரிசிமா, வறுத்த அரிசிமா தான் இது. இருந்தாலும் ஒருக்கா திருப்பியும் ஒருக்கா லைட்டா நான் வறுத்தெடுக்க போறேன். ஆகலும் இல்லை கணக்கா கொஞ்சம் வறுத்த அரிசிமா தான். நீங்க கடையில கூட வேண்டலாம் வெள்ளை பச்சை அரிசிமாவில் வறுத்த அரிசிமா. இல்லாட்டிக்கு நீங்க வெள்ளை பச்சை அரிசி ஒரு 4 மணித்தியாலம் ஊற வச்சு போட்டு அரைச்சு தண்ணியை வடிய வச்சு போட்டு அரைச்சு போட்டு வறுத்தும் எடுக்கலாம். இப்ப பாருங்க, வறுத்து எடுத்துட்டேன். ஆகலும் வறுக்கையில கொஞ்சம் அந்த சூடு பொறுக்கிற அளவு, சூடு பிடிக்கிற அளவுக்கு மாவுல வறுத்தா போதும். இனி இதை எடுத்து இங்க கொட்டுவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் எடுத்து இதுல எடுத்து வைக்க போறேன். கோட் பண்ணும் போது தேவைப்படும். அதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் மொறுமொறுப்பா இருக்கும். அதுக்காக தான். இனி மறுபடியும் சட்டியை வச்சுட்டு நான் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காயை வறுத்து போட்டு பயரோட சேர்த்து அரைச்செடுக்க போறேன். 4 ஏலக்காய் கொஞ்சம் வறுத்தெடுப்போம். இப்ப பாருங்க, வறுத்தாச்சு. சுடுகாடுனாலே போதும். இதை பயரோட சேர்த்து அரைச்செடுப்போம். ஆறட்டுக்கும். இதுக்கு நான் கருப்பட்டி தான் எடுத்துருக்கேன். நீங்க விருப்பம்னா சீனி சேர்த்து கூட செய்யலாம். கொஞ்சம் லைட்டா உடைச்சி விடுவோம். இது ஒரு 300 கிராம் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலாக சீனியை கூட சேர்க்கலாம். இனி இந்த கருப்பட்டியை சேர்ப்போம். கருப்பட்டி எடுத்து இப்படி எங்க சின்ன துண்டு இப்படி சுடுவது இப்படி எடுத்து நண்பர்களே சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கு. தண்ணி கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை காய்ச்சி எடுப்போம். இது அந்த கம்பி பதம் அதெல்லாம் இல்லை, நல்லா கரைப்பட்டு வந்துச்சுன்னா சரி. நான் இதை காய்ச்சிட்டு இருக்கா வடிச்சு எடுப்பேன். ஏன்னா தம்பி தூசியல் பெருசா இல்லை, வடிக்க தேவையில்லை, நல்லா இருக்கு காய்ச்சி பாடு. இது இங்கால காய்ச்சி போடுறதுக்குள்ள நான் பயரை அரைச்சு எடுக்க போறேன். அரவாசியாவோ ரெடியா இருப்பேன். பயரை அரைச்சு எடுத்தாச்சு. பாத்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இதை இந்த அரிசி மாவோட அரிச்சு சேர்ப்போம். நல்ல வாசமா இருக்கேன். பயறு ஏலக்காய் இல்லாம நல்ல வாசமா இருக்குண்டா. இப்படி அரிச்ச வேண்டாம் பாருங்க, இந்த கட்டைகள் அதுகளெல்லாம் மேலால வந்துடும். இந்த கோடுகள்
இது சேர்க்க வேணாம், இது இது தேவையில்லை, இது கொட்டுவா. இந்த அரிசி மா எடுத்து வச்சிருந்தானே இதோட கொஞ்சமா ஆல் பர்பஸ் ஃப்ளார் இதுல காணாத இந்த கால் சட்டிக்கு மாத்துவோம். ஒருக்கா கலந்து விட்டுட்டு இதோட மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். உப்பு கொஞ்சம், இதை கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுப்போம். இந்த ஆக தண்ணி தன்மையா இல்லாம கணக்கா ஒரு திக்கான தன்மையா கரைச்செடுப்போம். கணக்கா அந்த தோசை மாவுல இருந்து ஒரு கொஞ்சம் திக்கா காணாது. இந்த மாதிரி வடிவா கிடைக்கணும் பாருங்க. இந்த அரிசிமா எல்லாம் சேர இப்படி கிளக்கணும். இது நல்லா வச்சு வச்சு சாப்பிடலாம். நாங்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த பயறு வாசமே செம்மையா இருக்கு. ஓ கரைச்சாச்சுங்க பாருங்க. இந்த மாதிரி கரைச்சிருந்தாச்சு. இது வந்து இப்படி தொட்டு பாக்க அந்த ஆக கண்ணாடி தன்மையா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு திக்கான தனமா இருக்கணும். சரியா? இப்படி கரைச்சிருந்தாச்சு. இதுவும் இருக்கட்டும். இப்ப பாருங்க இப்படி நல்லா காய்ச்சிப்பட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா? இதுக்கு வந்து அந்த கம்பி பதங்கள் எல்லாம் இல்லை, இந்த மாதிரி காய்ச்சிப்பட்டு வந்தா சரி. நல்லா என்ன சொல்றோம், கொஞ்சம் அந்த திக்கா இதை கொஞ்சத்தை எடுத்து வைப்போம். பார்த்து பார்த்து சேர்க்கலாம், ஒரேடியா சேர்க்காம. இப்போ ஆறிட்டு பாருங்க, இனி இறக்கி இதுல வடிச்செடுக்க போறேன். இது தாளுமே அலம்பி ருசிகள் இருக்காது நண்பர்களே, ஆனா இருக்குங்க பாத்தீங்களா நண்பர்களே, கருப்பு கருப்பா திட்டு திட்டாங்க பாத்தீங்களா? ஒரு டவுட்ல வடிச்சேன், நல்லதா போச்சுண்டா தம்பி. மற்றது சேர்க்கையும் வடிச்சுதான் சேர்க்கணும். இப்ப இதுல வந்து இங்க பாருங்க, பயறு அரிசி மாதிரிலாம் கலந்து வச்சுக்கிறேன் இல்லையா, அது ஒரு கலந்து விட்டுட்டு கையால இதுல சேர்ப்பேன். சேர்த்துட்டு முதல் கலந்து விடுவோம் கரண்டியால, அதுக்கப்புறம் கையால குழைப்போம். இப்படி நல்ல வடிவா பாருங்க. அந்த தண்ணியெல்லாம் இந்த காட்டுங்க, இதெல்லாம் சேர நல்லா கலக்கும் பாருங்க. பார்த்துட்டு தான் பிறகு நாங்க மிச்சத்தை விடணும். பாருங்க இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்ப காணாது பிடிக்கிற அந்த பதம் வரையே இல்லை இந்த மங்களுக்கு. அப்போ இனி மிச்சத்துலையும் விட்டு குழைச்செடுப்போம். நல்ல வடிவா இந்த மாதிரி கலந்து. இப்ப பாருங்க, இனி கரண்டி தேவையில்லை, நாங்க கையாலேயே நல்ல வடிவா அப்படியே குழைச்செடுப்போம். இப்ப பாருங்க இந்த மாதிரி குழைச்சி எடுத்தாச்சு. இனி இதுல போட்டுட்டு கொஞ்சமா அரிசி மா தூவி விட்டுட்டு இந்த மாதிரி தூவிட்டு இதை தேய்ச்செடுப்போம். இப்படி கையால கையால தண்டிட்டு இல்லைங்களா, அரிசிமா தூவணும். இப்படி அரிசி மாவை தூவி தூவி விட்டு நல்ல வடிவா அப்படி தட்டிடுவோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த கரையெல்லாம் வெட்டி எடுப்போம். பிறகு அதை செய்யலாம். பாருங்க இந்த அளவு உயரம் இருக்கணும், இந்த மாதிரி திக்னஸோ இதையும் வெட்டிட்டு இங்கால இனி இப்படி நேராக வெட்டுவாங்க. ஓகே, அதுக்கு பிறகு இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்ல தான் வெட்டுறது நண்பர்களே. வருதா டைமண்ட் ஷேப் தம்பி? இன்னொரு ஷேப் தான் வருது. இந்த டைமண்ட் ஷேப் வருது. அப்படி.
ஓகே, இதெல்லாம் திருப்பி செய்யலாம். சரியா? அதுக்கு பிறகு எடுக்க வேண்டிய பாருங்க. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? நாங்க ஏதோ உருண்டை பிடிச்சி போட்டுருவோம் தேங்காய் எல்லாம் போட்டு. இது அப்படி இல்லை. சரியா? இதை வைப்போமா? இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுப்போம். இது கொஞ்சம் வந்து டைமண்ட் ஷேப்ல தம்பி மாதிரி வந்திருக்கு. அது இதோட என்ன மாதிரி இருக்குது பாக்க? இன்னும் சின்னவா? இது இப்படித்தான் பாரு. இப்ப பாருங்க நண்பர்களே, எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்ப ஜூட் சொன்னார் அரவாசியா எங்கட பைத்த உருண்டை மாதிரி உருண்டை பிடிக்க சொல்லி. அதுல உருண்டை பிடிச்சிருக்கு. ஜூட் இதுல பேர் என்ன? சொல்லி தர்றத நான் அப்படி சொல்லி தம்பி அப்படியா சொன்ன? சிங்கள பேர் என்ன சொல்லுங்க? சிங்கள பேர் என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க தம்பி நீ சொல்லு. கவுன் இல்ல நண்பர்களே, வாங்க நண்பர்களே, நாங்க செய்து அந்த யூடியூப் போய் புலபலியா எல்லாம் சொல்லுது. சரியா? இப்ப பாருங்க, இனி இத வந்து எடுத்து இப்படி துவைக்கணும். பார்த்தீங்களா? இங்க இன்னும் நல்லா சூடா இருக்கு, அதுல போடணும். அதே மாதிரி அடுத்தது காணுமா? பார்த்துட்டு போடுவோம். அடுத்தது இன்னொன்று போடுவோம். என்ன பாருங்க, சூப்பரா பொரிபடுது. பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த டைமண்ட் ஷேப்லயே வருது. பார்த்தீங்களா? இப்படி மற்ற பக்கமும் திருப்பி விடுவோம். அவியட்டு இப்ப பாருங்க நண்பர்களே, பொரிபடுது நல்லா. மூங்காவும் என்ன பேர் தம்பி சொல்ற? இந்த மாதிரி தான் நல்ல வடிவா சொல்லுவான்னு சொல்றா. பாத்தீங்களா எப்படி வருது நண்பர்களே? பார்க்கவே செம்மையா இருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா சிங்களாக்களோட பெருநாளுகள்ல எல்லாத்துலயுமே இருக்கும். விசாக்குக்கு ஏன்னா சித்திரை வருஷத்துக்கு கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா இது மற்றது கொக்கி சச்சு அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. ஒரு கொஞ்சம் பொரிஞ்சோன்னு எடுப்போம். இப்ப எடுப்பாம் பாருங்க, எங்க சுவையான என்ன தம்பி? நீ சொல்லு என்ன தம்பி சொல்ற? நீ அதான் டைமண்ட் ஷேப்ல பாத்தீங்களா நண்பர்களே? பார்க்க இப்படி வடிவா இருக்குன்னு அதுக்குள்ள யூட் அரவாசிய பைத்த முருண்டையா போடண்டு நாங்க வடிவா வெட்டி எடுப்ப மாட்டேன்டா. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பாருங்க இப்படி தோச்சு பொரிச்சு எடுத்துட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க சூப்பரான மூங்காவும் ரெடி. என்ன மூங்காவும் நண்பர்களே, இந்த பேர் புள்ளையா இருந்தா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. சரியா? எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றோம். வேண்டா வாங்க. ஆனா அதான் பேரு என்ன தம்பி? கொஞ்சம் கிட்ட முட்டை ஏதாவது வித்தியாசமா இருக்கு. நான் ஜூட் சொல்றது பாடுபுல. இது பாருங்க உருண்டையில செய்திருக்கு. பாருங்க நல்ல கிறிஸ்பியா அந்த தோல் எல்லாம் பாருங்க நண்பர்களே. சரிங்களா? சூப்பரா இருக்கேன். சாப்பிடுவோமா? நல்லா இருக்குடா. வாசம் வந்து சாப்பிடுவேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சொல்லுங்க சாப்பிடுறாரு. என்ன பேர்? உங்களை முகத்தை காட்டி சொல்லுங்க வந்துற பேரை.
சரியானு நீங்க சொல்லுங்க. என்ன பேர்? எது சரியானு சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. முன்காம். அம்மா தெரியுது. என்ன பேர்? நண்பர்களே பாருங்க எது சரியா முன்காம். நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு தம்பி. மூக்காவ். நான் சொல்றேன் சரி. முங்காவும் அதான் பேர் நண்பர்களே. நல்லா இருக்கு. வட்டம் இதே மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு தம்பி. உண்மையான செய்து வச்சா கெட்டு போகாது. வச்சு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. பைத்த முருண்டை வந்து அது பயிரோட வாசம் வருகுதான். ஆனா அதுக்கு நாங்க தேங்காய் பூ எல்லாம் போடுவோம் தானே, உளுத்தம்மா தேங்காய் பூ எல்லாம் போடுவோம். அது மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நல்லா இருக்கு. இந்த கோதெல்லாம் நல்ல நறு முருண்டை அப்படி இருக்கு. செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு வாங்க. அந்த சுவை நல்லா இருக்கு நண்பர்களே. அந்த சுவை அப்படியே நாக்குல நிக்குது தெரியுமா? இந்த ஏலக்காய் வாசம், பயறு வாசம் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கு. நான் போய் சொல்லல, அந்த பேர் தான் எங்களுக்கு வாயில நுழையுது இல்ல. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க நண்பர்களே. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டாடா.